ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் வீடியோ தான் வரப்போகுது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 நாளாக ட்ராவல் வீடியோ தாங்க வந்துட்டுருக்கு. ஏன்னா நம்ம வீட்டோட ஹவுஸ் வார்மிங் வரப்போகிறதுனால எனக்கு நிறைய ஒர்க் வந்துகிட்டே இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பசங்களெல்லாம் ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு நானும் இப்போ ரெடி ஆகிட்டேன். எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம் தாங்க போகிறேன். நான் மட்டும் போகல, அம்மாவும் கூட்டிகிட்டு தான் போகிறேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டேன். இப்போ அம்மா வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் அம்மா பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் இப்போ லாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மாவும் பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஆடு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டி விட்டுட்டாங்க. நம்ம ஊரில் விவசாயம் இல்லைங்க, சுற்றிலும் எல்லாமே கரும்பாக தான் கிடக்கு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு போயிடுச்சு. இப்போ அம்மாவும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கு எடுத்துகிட்டு வராங்க. அந்த சாக்கும் சன்னலும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் புண்ணாக்கு வாங்கணும், அது வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா வண்டியில் போகிறோம், நம்ம முன்னாடியே வச்சுக்கலான்ட்டு அம்மாவும் சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கு சன்னல் இப்போ எடுத்துக்கிட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ விருத்தாச்சலத்துக்கு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒர்க்காக பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி நகை கடைக்கு தாங்க நானும் அம்மாவும் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு ஹவுஸ் வார்மிங் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால அம்மா பார்த்தீங்கன்னா எனக்கு விளக்கு எடுத்துகிட்டு வரணும். ஸோ என்ன விளக்கு எடுக்கலாம், என்ன ரேட்டில் இருக்குது, அதை விசாரிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால சரி வாங்க நகை கடையில் போய் விசாரிக்கலான்னு இப்போ நாங்கள் ஜிஆர்டி நகை கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வெள்ளி விளக்கு பார்த்தீங்கன்னா ஜோடி பார்த்தீங்கன்னா 35,000க்கு மேலே தாங்க இருக்குது. அதுக்கு கீழே கம்மியாக கிடையாது. விளக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா 35,000ங்க ஜோடி ஸ்டார்டிங் ரேட்டு. அதுக்கே சைஸ் கம்மியாக தான் இருக்குது. அதுவே 35,000 சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக எல்லாமே ரேட்டு அதிகமாக தாங்க இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35,000. அதுவும் வெள்ளி ஒரு கிராமோட ரேட் பொறுத்து தாங்க இருக்குது. ஒரு விளக்கும் பார்த்தீங்கன்னா 150 கிராம் 100 கிராம் அந்த மாதிரி ரேட்டில் இருக்கிறதுனால 35,000 மேலே தாங்க இருக்குது விளக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா விளக்கு எடுக்கிறதுக்கு போலிங்க, என்ன ரேட்டில் இருக்குது விசாரிக்க தான் வந்திருந்தோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா விளக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்களும் சொல்லிட்டோம் தை மாதம் தாங்க நாங்கள் வந்து ஹவுஸ் வார்மிங் வச்சுருக்கோம், அப்போ தான் எங்களுக்கு விளக்கு தேவைப்படும். அதுக்காக நாங்கள் இப்போ ஒரு விசிட்டிங் தான் வந்திருக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். அவங்களும் எங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டாங்க. ஏன்னா அடுத்து புது மாடல் ஏதாச்சும் வந்துருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருந்தாங்க. இருந்த எல்லா விளக்கும் பார்த்தீங்கன்னா 40,000க்குள்ளார எடுத்து வச்சுட்டாங்க. ஜோடி பார்த்தீங்கன்னா 35,000 38,000 40,000 அந்த மாதிரி தாங்க ரேட்டில் இருந்துச்சு. நாங்களும் விளக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், நல்லா அழகாக இருந்துச்சு. விளக்கு செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தோடு செக்ஷனில் போயிட்டு கம்மி ரேட்டில் ஒரு வெள்ளி தோடு எடுத்துக்கலாம் எனக்கு அப்படின்ட்டு நான் போயிட்டு தோடு பார்த்துட்டு இருந்தேங்க. நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு. 150 ரூபாயிலேருந்து இருக்குங்க. ஸ்டார்டிங் ரேட்டு 150லேருந்து 1000 2000 வரைக்கும் தோடு பார்த்தீங்கன்னா வெள்ளியில் வச்சுருக்காங்க. நானும் ஒரு தோடாக எடுத்து பார்த்துட்டு தான் இருந்தேன். எது நமக்கு சூட்டபுளாக இருக்குன்ட்டு காதுலேயும் வச்சு பார்த்தேங்க. ஆனால் காதில் போட்டு பார்க்கக்கூடாது, காதில் வச்சு வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா காதில் வச்சு பார்த்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு தோடு எடுத்தேன். பட் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடே இல்லை. இந்த தோடு எடுத்தேன், பட் எனக்கு ஃபைனலாக இந்த தோடும் எனக்கு செட் ஆகலை. காதில் இருந்த தோடை பார்த்தீங்கன்னா கேட்டி அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். ஏன்னா காதில் வச்சு பார்த்து நமக்கு நல்லா இருக்கா ஓகேவாக இருக்கான்னு அப்புறம் தாங்க நம்ம ஃபைனலாக எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த தோடை மாற்றுறதுக்கு கீழே வந்திருந்தேன். அதில் இருக்கிற கல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்களாம். அந்த கல்லை போயிட்டு கீழே 10 இருப்பாங்க, அவங்க கிட்ட கல்லை எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருந்த தோடோட கல்லை எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க. இது என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 35 ரூபாய்க்கு தான் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இந்த தோடு நான் எடுக்கும்போது 150 ரூபாய்க்கு தான் எடுத்தேன். செய்குலு சேதாரம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த தோடு தாங்க ஃபிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 150 ரூபா. கம்மி ரேட்டில் எடுத்தால் போதுங்க. ஏன் காஸ்ட்லியாக எடுத்துக்கிட்டு இருந்தால் நான் 150 ரூபாய்க்கு சிம்பிளாக ஒரு வெள்ளி தோடு எடுத்துக்கிட்டு அங்கே எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எங்கள் பெருமா அக்கா அதுக்கப்புறம் மாமா எல்லாமே வந்திருந்தாங்க. எதர்ச்சியாக வந்திருந்தாங்க. தனிலா குட்டிக்கு வெள்ளியில் காப்பு எடுத்துகிட்டு போகலான்ட்டு அவங்க எதர்ச்சியாக வந்தாங்க. நாங்களும் எதர்ச்சியாக வந்து மீட் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எல்லாமே ஒன்று சேர்ந்து விளக்கு போய் பார்க்கலான்ட்டு பெருமா சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பார்த்தது குத்து விளக்கு தாங்க பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தாவிளக்கு பார்க்குறாங்க வெள்ளியில். இந்த தாவிளக்கு ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. அதுக்கும் கீழே கம்மினா விளக்கு சைஸ் சின்னதாக வருதுங்க. நம்ம வீட்டுக்கு வைக்கிற மாதிரி தாவிளக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா மேலே தாங்க இருக்குது. 6,000 ரூபா சம்திங் வந்துருந்தது. அப்புறம் அம்மா தான் ஃபிக்ஸ் பண்ணணும் என்ன விளக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டைம் இல்லைங்க. நாங்கள் உடனே அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்கள் தனிலா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளியில் காப்பு அவங்க மேலே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு பொறுமையாக தான் வீட்டுக்கு போவாங்க. நாங்கள் உடனே பார்த்தீங்கன்னா ஜிஆர்டிலேருந்து இப்போ நாங்கள் வெளியாகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அழகாக 150 ரூபாய்க்கு ஒரு தோடு எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால நம்ம போய்ட்டு ஒரு காலண்டர் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ போய்ட்டு நாங்கள் காலண்டர் கேட்கும்போது அவங்க ஒரு காலண்டர் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் 2 பேர் வந்திருக்கோம், 2 பேருக்கு 2 காலண்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா அம்மா போயிட்டு கேட்டு இன்னொரு காலண்டரும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் புது காலண்டர் கிடையாதுங்க. இந்த மாதிரி நகை கடையில் மளிகை கடையில் வாங்கினா தான் ஃப்ரீயாக வந்து கிடைக்கும், இல்லைன்னா நம்ம காசு போட்டு வாங்கி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 காலண்டர் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டோம். ஜிஆர்டி தாங்க, நம்ம விருத்தாச்சலம் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் கிட்ட இருக்குது பார்த்தீங்களா ஜிஆர்டி. அதில் எனக்கு வெள்ளி தோடு எடுத்துக்கிட்டு விளக்கெல்லாம் விசாரிச்சுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போகிறோன்னா
பாலக்கரை இருக்குது பார்த்தீங்களா, பாலக்கரை இறக்கம் கடைவீதிக்கும் பாலக்கரைக்கும் இறக்கத்தில் கும்பகோணம் பாத்திரக்கடைன்னு ஒரு பாத்திரக்கடை இருக்குது. அங்கே தான் இப்போ நான் பார்த்தீங்கன்னா அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குத்து விளக்குங்க, பித்தளையில் குத்து விளக்கு பார்த்துடலாம், அது என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்ட்டு அம்மா பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தேன். இவங்களும் பார்த்தீங்கன்னா 2-3 குத்து விளக்கு எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருந்தாங்க. இந்த குத்து விளக்கு பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டுங்க, தூக்கவே முடியல. அதுக்கப்புறம் இந்த 2 குத்து விளக்கும் பார்த்தீங்கன்னா மெலிசாக இருக்குது, வெயிட் கிடையாது. ஹைட்டும் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. அதுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க ஜாயின் போட்டுக்கலாம், நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்களும் சொல்லியிருந்தாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா சூப்பராக விளக்குலாம் பார்த்துட்டு இருந்தோம். வெளியில் எடுக்கலாமா, அதுக்கப்புறம் இந்த விளக்கில் எடுக்கலாமான்னு அம்மா தான் முடிவு பண்ணணும். பட் நான் கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு எது ஓகேவோ அதை எடுங்க அப்படின்ட்டு பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ரேட் இருக்குது இல்லைங்க, வெள்ளிக்கும் இந்த விளக்குக்கும் ரேட்டு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து குத்து விளக்கு பார்த்துட்ருக்கோம். எந்த குத்து விளக்கு எடுக்கலான்னு அம்மா தான் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணணும். இந்த 2 குத்து விளக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று வெயிட்டாக இருக்கும், இன்னொன்று ஹைட்டு ஜாயிண்ட் போட்டுக்கலாம், பட் வந்து வெயிட்லெஸ் இல்லாமல் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே குத்து விளக்குலாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை கூட்டிகிட்டு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாலக்கரைக்கிட்ட ஒரு ரைஸ் மில் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு வாங்குறதுக்கு வந்திருந்தோம். புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோ கிட்டத்தட்ட அம்மா வாங்கியிருந்தாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போன சாக்கில் கொட்டி அதை எடை வச்சுருவாங்க. அவங்க சாக்கை எடுத்து வைக்க மாட்டாங்க, நம்ம சாக்கில் கொட்டி தான் அவங்க எடை வைப்பாங்க. ஏன்னா நம்ம அப்படியே நம்ம கட்டி நம்ம வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூப்பராக கொட்டிகிட்டு இருக்காங்க. இந்த புண்ணாக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஆல்ரெடி பால் கறக்கிற மாடு இருக்குங்க, அந்த மாட்டுக்கு வந்து தீவனம் வைக்கிறதுக்காக புண்ணாக்கு வந்து அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இவங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் அளவு அளந்துட்டு இருக்காங்க. 10 கிலோ தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 கிலோ கூட்டியாக வாங்கிட்டாங்க. ஏன்னா திரும்பி வரத்துக்கு விருத்தாச்சலம் வர கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் அது வரைக்கும் வச்சு மாட்டுக்கு தீவனம் கொடுக்கணும் இல்லையா. அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ 12 கிலோ கிட்டத்தட்ட வாங்கிட்டு அங்கேருந்து இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம் கமிட்டிக்கு வந்திருக்கோங்க. கமிட்டிக்கு ஏன் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அப்பா வந்து காலையில் 2 மூட்டை நெல் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, விற்றுட்டு போகலான்னு, கையில் காசு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு நெல் மூட்டையோட ரேட்டு என்ன போச்சு, எத்தனை கிலோ ஒரு மூட்டை இருந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு போகலான்ட்டு நாங்கள் எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு வந்திருந்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் போடுறதுக்கு பாரத் பெட்ரோல் பங்க்கு தாங்க போயிருந்தேன். வண்டியில் பாருங்கள் சுத்தமாக பெட்ரோலே இல்லை. ஏன்னா 2 நாளாக பார்த்தீங்கன்னா வண்டியில் ஃபுல் ரவுண்ட் போயிட்டுருக்கிறதுனால பெட்ரோல் போடுறதுக்கே டைம் கிடையாது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு டீ வாங்கி கொடுத்துடலான்ட்டு ரெகுலராக நாங்கள் டீ சாப்பிட்ற கடைக்கு தாங்க அம்மாவை டீ சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அம்மாட்ட கேட்டேன் வாங்க டீ சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஏன்னா மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிடல. போயிட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து விருத்தாச்சலத்தை தாண்டியே வந்துட்டோம், சிட்டியை தாண்டி வந்தாச்சு. சரி இங்கே டீ சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அம்மா கிட்ட சொன்னேன். சரி வா நீயே சாப்பிடாம இருக்க, டீயாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு அம்மாவும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா சமோசாவும் ஒரு கேக்கு ஒன்று வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் 2 கிளாஸ் டீ வாங்கியிருந்தோம். இது தாங்க இன்றைக்கி எங்களுக்கு மதிய சாப்பாடு. ஏன்னா காலையில் சாப்பிட்டு வந்ததே பார்த்திங்கன்னா அப்படியே இருந்துச்சு. அம்மா கூப்பிட்டேன், அவங்க வேணான்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். டீலாம் சாப்பிட்டுட்டு உடனே பார்த்திங்கன்னா வண்டியை எடுத்தாச்சுங்க. வண்டியை எடுத்துகிட்டு இப்போது நேராக அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் எந்த ஒர்க்கும் இல்லை. இதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் ரொட்டீன் ஒர்க்கு தாங்க இருக்குது. அதுக்காக இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். முன்னாடி என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா அப்பா வந்து சாக்கு கொடுத்துருந்தாரு, நெல் எடுத்துகிட்டு போயிருந்த சாக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு மூட்டை இருக்குது. அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 5 படி பார்த்தீங்கன்னா கடை அரிசி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா ரேஷன் கடையில் நான் அரிசி வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த அரிசி ஒரு 5 படி தேவைப்பட்டது. அந்த அரிசி பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா கிட்ட வாங்கிட்டு அங்கேருந்து இப்போ நான் அரிசி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். என்னென்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி, அதுக்கப்புறம் காலண்டர். நம்ம வந்து ஜிஆர்டி கடையில் காலண்டர் ஃப்ரீயாக வாங்கியிருந்தோம். அந்த காலண்டரும் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்கிட்டேன். அம்மா வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஆடு எங்கே நிற்கிது, மாடு எங்கே நிற்கிதுன்னு சீக்கிரம் தேட போகணும், சீக்கிரம் நான் வீடு சாத்திட்டு நான் தேட போகணும் அப்படின்னு அம்மா பரபரப்பாக இருந்தாங்க. ஏன்னா நாய் கடிச்சிச்சுன்னா ஆடு வந்து ரொம்ப கஷ்டம் தாங்க. அதனால் எப்போயுமே ஆடு மேலே அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு வச்சுட்டே இருப்பாங்க. எங்கே மேய்துன்னு அவங்க கண் பார்வையில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. 2 ஆடு நம்ம 10,000 கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அதனால் எப்பயுமே ஆடு மேலே அம்மாவுக்கு ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து கால் பண்ணியிருந்தாரு. இது போல் ஸ்கூலுக்கு போயிட்டு ரித்திக் ரித்திஷ் 2 பேரையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா நம்ம ஊருக்கு வர வேனில் பசங்க வர முடியாது, நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு கையெழுத்து போட்டுட்டு தாங்க பசங்களை கூட்டிகிட்டு வர முடியும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பசங்க படிக்கிற ஸ்கூலுக்கு போயிட்டு சைன் பண்ணிவிட்டு ரித்திக் ரித்திஷ் 2 பேரையும் கூட்டிகிட்டு இப்போ நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். நம்ம ஊர்லேருந்து ஸ்கூலுக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். அக்கா பார்த்தீங்கன்னா இல்லைங்க, அவங்க வந்து கடலூர் போயிருக்கிறாங்க. அவங்களால தம்பிங்களை வந்து கூட்டிகிட்டு போக முடியாது, அதனால் இப்போ நான் போயிட்டு தான் கூட்டிகிட்டு வரேன். அப்பா பார்த்தீங்கன்னா கமிட்டியில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களும் வரல, வீட்டில் யாருமே இல்லை, அம்மாவால் வந்து கூட்டிகிட்டு போக முடியாது. என்கிட்ட வண்டி இருக்கிறதுனால என்னை போயிட்டு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தம்பிங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்.
எப்பவுமே பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்கூலுக்கு வந்துட்டு ஈவினிங் அவங்க ஊர் வேனில் தான் போவாங்க. ஏன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து தம்பிங்க தங்க போகிறதுனால நம்ம போயிட்டு கையெழுத்து போட்டுட்டு கூட்டிகிட்டு வரணுங்க. நம்ம போகிறதுக்குள்ளே அவங்க ஊருக்கு போகிற வேனில் ஏற்றி விட்டாங்கன்னா அங்கே இறக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் முன்கூட்டியே நம்ம போயிட்டு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி நம்ம சைன் பண்ணி நம்ம வீட்டுக்கு பத்திரமா கூட்டிகிட்டு வரணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டிகிட்டு மெயின் ரோட்டுக்கும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. 2 பேரையும் வண்டியிலேருந்து இறக்கி விட்டுட்டு அம்மா பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு ஆல்ரெடி நம்ம வயலில் விளையுது. அது இன்னும் நான் வீடியோஸ் எடுக்கலை. நான் வயலுக்கு போனோன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோஸில் கொடுக்குறேன். அவங்க தட்டைப்பயிரெலாம் விதைச்சிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய காய்ச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எனக்கும் பாதி தட்டைப்பயிர் கொடுத்துருந்தாங்க. நான் இன்னும் வெவிக்கலைங்க. அம்மா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூடாக வெவிச்சு கொடுத்துருந்தாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற தட்டைப்பயிறு பார்த்திங்கன்னா இன்னும் வெவிக்கலைங்க. அது அப்படியே தான் இருக்குது. அது கூடிய சீக்கிரம் வெவிச்சு பசங்கள்கிட்ட கொடுக்கணும். இப்போ அம்மா வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிரெலாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு ஈவினிங் ரொட்டீன் ஒர்க் இருக்குது. வீடு வாசல் பெருக்கிறது, பாத்திரம் வளர்க்குறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமைக்கிறது, இந்த போல் ஒர்க்கு தாங்க இப்போ இதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம் போயிட்டு சூப்பராக வேலைக்கெல்லாம் விசாரிச்சுட்டு வந்தாச்சு. இன்னும் 35 நாள் தாங்க இருக்குது நம்ம வீடு ஹவுஸ் வார்மிங். தை மாதம் பிறந்துருச்சுன்னா நம்ம வீட்டோடைய ஹவுஸ் வார்மிங் வைக்க போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எனக்கு எனி டைம் ஒர்க் வந்துகிட்டே இருக்குங்க. அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு நிறைய அலைச்சல் இருக்கும். நம்ம வீட்டில் பாருங்கள் ஒரு தட்டில் தட்டைப்பயிரெலாம் அப்படியே இருக்குது. இன்னும் வெவிக்கல, அது அப்படியே இருக்குது. ஒரு முறத்தில் பார்த்திங்கன்னா மல்லாட்டை பயிரும் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த தட்டைப்பயிரை பாருங்கள். இது பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் போல் சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தா மரவள்ளி கிழங்கும் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குங்க. அதையும் கட் பண்ணி வெவிச்சு அதை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செய்யணுங்க. கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் நம்ம சமைச்சு சாப்பிட்றணும். பசங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்க ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த டே இப்படி தாங்க போச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ராவலில் தான் இருந்தேன். அம்மாவை கூட்டிகிட்டு விருத்தாச்சலம் போயிட்டு வந்திருந்தது. இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.